எஸ்ஆர் சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். புவனேஸ்வரி பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கதிரோடைய பிறப்பு ரகசியம் கூடிய சீக்கிரம் வெளியில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் எபிசோட் நகர்வை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதாவது வீட்டில் எங்கள் மாணிக்கத்துக்கு தவசம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஆத்ம பூஜையில் எல்லோரும் கலந்துக்கிறாங்க. அதில் 5 விளக்கு இருக்குது. 5 விளக்கில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர குழந்தைகள் விளக்கு ஏற்றுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு விளக்கு மிச்சப்படுது. அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, கதிரும் அவருக்கு பேரன் மாதிரி தான், கதிரும் இந்த வடக்கை ஏற்றட்டும் அப்படின்னு சொல்ல, ஆனால் உண்மையான பேரன் கிடையாது அப்படின்னு ரகுராம் ஒரு பக்கம் வாய்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல கதிர் விளக்கு ஏற்றுறாங்க. மித்த 4 பேரும் ஏற்றின விளக்கு அணைஞ்சு போகுது. ஆனால் கதிர் மட்டும் ஏற்றின விளக்கு மட்டும் நின்று எரியுது. அதே மாதிரி காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது மற்ற பேர் வச்ச சாப்பாட்டை விட கதிர் வச்ச சாப்பாட்டை தான் காகம் உட்காந்து சாப்பிடுது. அப்போ அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, கதிரை பேரனாக ஏற்றுக்கிட்டாரு மாணிக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. இந்த கதிருடைய பிறப்பு ரகசியம் என்னவாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளும் எபிசோட் நகர்வு போயிட்டுருக்கு. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.